உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. ரிலேஷன்ஷிப்பா, மணியா, ஒன்ஸ் இது ரீப்ரோக்ராம் ஆகிட்டாலே நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சு. உங்களோட ஆள் மனதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உலகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணங்கள்னால, இந்த நேர்மறையான வார்த்தைகள்னால. ஸோ அப்படின்றப்ப நம்ம அதை எழுதி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு தெரியும். வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்ஷியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ நம்மளுடைய சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம ரீச் பண்ணிட்டனால சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த கோர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக அவைலபிள். அது யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகே, இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபர்மேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கும் அஃபர்மேஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி சம்மந்தம் இருந்துச்சுன்னா நான் எப்படி இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான அஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறது, முதல்ல இந்த அஃபர்மேஷன்னா என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அஃபர்மேஷன்னா ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவான வேர்ட்ஸ், அதாவது நேர்மறையான வார்த்தைகள். நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, என்னால் அது பண்ண முடியும், எனக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும், யூனிவர்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ எல்லாமே நல்லா தான் போகும். இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவான வேர்ட்ஸ். இதுதான் இந்த அஃபர்மேஷன். இதை நம்ம எதுக்கு வேணாலும் சொல்லலாம். நம்ம ஒரு உறவை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இதை விட நல்லா நம்ம பார்த்துக்கிறதுக்கு அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட ஹெல்த் நல்லா பெட்டராக கொண்டு வரதுக்கு அஃபர்மேஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், மணி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி, இல்லை அதை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். இல்லை இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த அஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ், பேஷன், என்ன பண்ணாலும் சரி, நம்ம எந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த அஃபர்மேஷன் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் கேட்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ரீப்ரோக்ராமிங் நடக்கும். அப்புறம் நம்மளே அறியாமே சில ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்கிறது மூலமாக, இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது மூலமாக என்ன நடக்கும், எப்படி இதை நான் ப்ராக்டிக்கலாக நான் ஃபாலோ பண்ணுறது, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பவர் இருக்குது நம்மளுடைய எண்ணங்களுக்கு. அப்போ இந்த எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயம்லாம் நம்மளோட லைஃப்பில் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்ணங்களை நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படி இந்த எண்ணங்களை நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதே சமயம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுக்கு தான் 21st, 22nd, 23rd ஒரு ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கும். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இந்த எண்ணங்களை எப்படி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, அதே சமயம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எண்ணங்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்குறது ரொம்ப முக்கியமான கிளாஸ். அண்ட் அதே மாதிரி 28, 29, 30 குவாண்டம் ஃபீல்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த்து நம்ம அதை பற்றி தான் பார்த்தோம். அதை விட டீப்பாக அந்த குவாண்டம் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டைமும் ஸ்பேஸும் ஒரு மேட்ரே கிடையாது. என்ன நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது நமக்கு உடனே நடக்கும். அதுவும் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க, 2 கிளாஸ்லையுமே நீ ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த எண்ணங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பவர்ஃபுல்லான தாட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த பவர்ஃபுல்லான தாட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளோட உலகத்தை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலை, கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உலகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணங்கள்னால, இந்த நேர்மறையான வார்த்தைகள்னால. அந்த கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உலகத்திலேருந்து தான் இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சா அது நம்மளால் முடியாது. அதில் நம்ம தோற்று தான் போவோம். டெம்பரவரியாக தான் சொல்யூஷன் கிடைக்குமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. அப்போ இந்த உலகத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகம், இதை நம்ம மாற்றணும்னா அந்த கண்ணால் பார்க்க முடியாத உலகத்தில் நம்ம ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக. அப்போ இந்த பாசிட்டிவான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அந்த கண்ணால் பார்க்க முடியாத உலகத்துலேருந்து இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம், நம்மளுடைய 3D ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு, என்ன அஃபர்மேஷன்ஸ், ஸோ அஃபர்மேஷன்ஸ் ரைட் பண்ணுறது, ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் நவ். இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நன்றி உணர்வாக இருக்கேன். இப்போது ஏன் அப்படின்னா நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். ஐ மேனிஃபெஸ்ட் 1 lakh rupees, ஐ மேனிஃபெஸ்ட் 10 lakh rupees.
தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நன்றி உணர்வாக இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 1 லட்சம் பணத்தை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், நான் கவர்ந்து இழுத்துட்டேன், இது என்னோடய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி யூனிவர்ஸ். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நான் சந்தோஷமாகவும் நன்றியாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு நன்றி, அவ்வளோதான். இதை நம்ம சொல்லும் போது இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், இந்த ஜாப்பை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், தேங்க்யூ யூனிவர்ஸ், அதை எழுதிக்கோங்க. ஒரு கார்னா சேம், நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த காரை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், தேங்க்யூ யூனிவர்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப், நான் சந்தோஷமாகவும் நன்றி உணர்வாகவும் இருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், தேங்க்யூ யூனிவர்ஸ், அவ்வளோதான். இதை நீங்கள் எழுதிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆச்சு ஒரு டே ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ட்ராவல் ஆகுங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அவுட்டர் ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நோட் பண்ணும். நம்ம கான்ஷியஸில் வெறும் ஒரு சில விஷயத்தில் தான் அவேராக இருக்கும், வெறும் 40 இன்ஃபர்மேஷன்ஸ், ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டைமில் நீங்கள் எதில் அவேராக இருக்கீங்கன்னா, நான் பேசுகிறது என்னோட வேர்ட்ஸ், என்னோட ஆக்ஷன்ஸ், இதில் நீங்கள் அவேராக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஆழ்மனது என்ன பண்ணணும்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ, இந்த சேர், பின்னாடி இருக்க சிஸ்டம், இந்த ஸ்பீக்கர், அதில் இருக்க புக்ஸாக இருக்கட்டும், ஷெல்ஃபாக இருக்கட்டும், என்னோடய கேப்பாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே, என்னோடய டிஷர்ட்டாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும், இதில் இருக்க குவாலிட்டியாக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய எடிட்டிங் பிக்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களுடைய ஆழ்மனது வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். என்னுடைய ஆக்ஷன்ஸ், நான் என்ன எல்லாமே உங்களுடைய ஆழ்மனது நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்களோட கான்சியஸ்னஸ் 1-2 விஷயங்கள் மட்டும் தான் நோட் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம அதை எழுதி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு தெரியும், ஓகே அந்த 1 லட்சம் அப்படின்றது இந்த பாக்கெட்டில் தான் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ஆல்ரெடி நடந்துருச்சு, அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களோட பாக்கெட்டில் இருக்குன்றது உங்களுக்கு கான்சியஸாக தெரிலனா கூட உங்களுடைய ஆழ்மனதுக்கு அது எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஆழ்மனதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக போகுதுன்னா அவ்வளோதான், உங்களுடைய ஆழ்மனது ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது ரீப்ரோக்ராம் ஆகிட்டாலே நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போயே உங்களுக்கு என்ன வேணும், ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. ரிலேஷன்ஷிப்பா, மணியா, ஜாபா, பிஸ்னஸா, ஹெல்த்தா, இல்லை ஒரு மெட்டீரியல் திங்கா, காரா, வீடா, என்ன வேணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிட்டு அதை டெய்லி உங்களோட பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி அது நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, என்ன விஷயம் ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம வெளியே சென்ட் பண்ணுறோம், அந்த கண்ணால் பார்க்க முடியாத உலகத்துக்கு சென்ட் பண்ணி இங்கே நம்ம கொண்டு வரோம். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே நம்ம பிலீவ் பண்ண வைக்கிறோம், அந்த ஒரு உலகத்துக்கும் கொண்டு போயிட்டு இதை நம்மளுடைய உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம். இப்படி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஹேப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2 லைவ் கிளாஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், 21, 22, 23, அதுக்கப்புறம் 28, 29, 30. ஸோ இதில் தான் இந்த குவாண்டம் ஃபீல்டை பற்றி, தாட்ஸை பற்றி நிறையா விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பாசிபிள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆழ்மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாற்றினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆழ்மனதை நான் எப்படி மாற்றுறது? யார் ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆழ்மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல. இதனால தான் நாங்கள் டெலகிராமில் 2025 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 ருபீஸ்க்கு. இது 99க்கு 1 இயர் ஃபுல்லாவா? கம்ப்ளீட்டாக 99 ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 ருபீஸ், அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ், லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4, இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி
உங்கள் சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025 உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.